அனைவருக்கும் வணக்கம். கும்பராசியில் பிறந்த பெண்மணிகளுடைய சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் கும்பராசியில் பிறந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் ஜோதிட சாஸ்திரத்தின்படி கும்பராசி என்பது 11வது ராசி ஆகும். இந்த கும்பராசியில் அவிட்டம் 3, 4ஆம் பாதம் மற்றும் சதயம் 4 பாதங்கள், புரட்டாதி 1, 2 ஆகிய பாதங்களில் பிறந்தவர்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் ஆவார்கள். இந்த கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மலிந்த திரேகத்துடனும் குள்ளமாகவும் இருப்பார்கள். கல்வியில் சிறந்தும் ஆச்சார அனுஷ்டாங்கங்களில் பற்றுதலும் தெய்வீக வழிபாடுகளில் சிறந்தும் இருப்பார்கள். எவ்வளவு படித்திருந்தாலும் மேதைகளாக இருந்தாலும் பிரபலமாக அமைவது என்பது கடினம். சுபகிரக பார்வை பெற்ற கும்பராசிக்காரர்கள் கீர்த்தி பெறலாம். அடிக்கடி இழிவாக பேசி பிரச்சாரம் செய்து வருபவர்கள் தன்னை பற்றி பெருமையாக தாங்களே பேசிக்கொள்வார்கள். இந்த கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் மற்றவர்கள் செய்த உபகாரங்களை மறந்து விடுவார்கள். பாரபட்சம் பார்க்காமல் உடனே தீங்கு செய்வார்கள். பிறர் நன்றாக வாழ்வை கண்டு பொறுக்க மாட்டார்கள். கும்பராசியில் பிறந்தவர்கள் பெண்களின் நட்பை எளிதில் பெற்று விடுவார்கள். கிரகங்களுடைய பலத்துடன் பிறக்கும் கும்பராசிக்காரர்கள் 80 வயதுக்கு மேலும் இருப்பார்கள். இந்த கும்பராசிக்காரர்கள் பொதுவில் அமைதியாக இருக்கும் இவர்கள் பொது கருத்துக்களை மறுப்பதில் ஆர்வம் காட்டுவார்கள். அப்படி செய்வதில் மரபு முறைகளை பின்பற்றுபவர்களை அதிர்ச்சி அடைய செய்யும். இந்த கும்பராசிக்காரர்கள் பொதுவாக மென்மையாக பேசும் இவர்கள் சில நேரங்களில் நம்மால் கற்பனை செய்ய இயலாத அளவுக்கு எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத வார்த்தைகளையும் செயல்களையும் செய்ய வல்லவர்கள். பொது இடங்களில் மற்றவர்களை போல் இல்லாமல் இயல்புக்கு மாறாக உடையணியும் சுபாவம் உள்ளவர்கள். காற்றின் அதிபதியான இவர்கள் எல்லோருடனும் நண்பர்களாக இருக்கும் பழக்கம் உள்ளவர்கள். இந்த கும்பராசியை சேர்ந்தவர்கள் இவர்கள் எதையும் ஆராயும் பழக்கம் உள்ளவர்கள். உங்களையும் ஆராய்ந்துதான் பின்னர் உங்களுடன் பழகுவார்கள். சில நேரங்களில் மிக சாதாரணமான விஷயங்களில் கூட அதிக ஆர்வத்தோடு தம் ஆராய்ச்சி உணர்வை காட்டுவார்கள். கனவு சிறந்தது. கனவு நிறைந்த எதையும் தீர்க்கமாக பார்க்க நிலையற்ற பார்வையோடு இருப்பார்கள். அதேபோல் வசீகரமான கண்களை கொண்டவர்கள். சற்று நடுத்தரமான உயரமான உடல்வாகு கொண்டவர்கள். ரோமானியர்களைப் போல செதுக்கி அங்க அமைப்புகளை கொண்டவர்கள். பெண்களை போன்று அகன்ற இடுப்பு பகுதியை கொண்ட ஆண்களும் ஆண்களை போன்று அகன்ற மார்பு பகுதியை கொண்ட பெண்களும் இந்த ராசியில் அதிகம் சுதந்திரமாக இருக்க தெரியப்படுவார்கள். இவர்கள் சற்று சங்கடப்படும்படியான வார்த்தைகளை கூறுபவர்களாக இருந்தாலும் கனிவும் அமைதியும் மென்மையும் உடையவராக இருப்பார்கள். இந்த கும்பராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் தனிமையை விரும்புவார்கள். பழையன எதையும் எதிர்பார்ப்பார்கள். புரட்சிகரமான செயல்கள் தான் நல்ல மாற்றத்தை தரும் என்று கூறுவார்கள். நேரடியான கேள்விகளால் தொந்தரவு செய்யும் இவர்கள் சில நேரங்களில் இங்கீதம் தெரியாமலும் பேசுவார்கள். மற்றவர்கள் இதயத்தில் உள்ள ரகசியங்களை கிரகித்து விடுவார்கள். ஒருவரிடம் நெருக்கமாக இருப்பது போல் இருந்து உடனடியாக அந்த நெருக்கத்தை மற்றவர்களிடம் காட்டுவார்கள். இந்த கும்பராசியை சேர்ந்தவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் நட்புக்கு முக்கியத்துவம் தருபவராக இருந்தாலும் இவருக்கு மிக நெருக்கமானவர்கள் அதிகம் இருக்க மாட்டார்கள். யாரிடமும் பலகாலம் நெருக்கமாக நட்பு கொண்டிருக்க மாட்டார்கள். ஒரு விதமான விசித்திரமான தனிமை இவர்களை சூழ்ந்திருக்கும். இவர்கள் மற்றவர்களால் அதிகம் தவறாக புரிந்து கொள்ளப்படுவார்கள். இந்த ராசி அதீத அறிவாளிகள் ராசியாகும். இந்த கும்பராசியில் பெரும் புகழ் பெற்றவர்கள் 70% மேற்பட்டவர்கள் இந்த ராசிக்காரர்கள் தான். அதே போன்று மனநலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்துக் கொண்டிருப்பவர்களும் இந்த ராசிக்காரர்கள் தான். மனநலம் குன்றியவர்களிடம் இந்த ராசிக்காரர்கள் சென்று அத்தகையோரிடம் பேசினாலே அவர்கள் அமைதி அடைந்து விடுவார்கள். நடுநிலை தவறிய இந்த ராசிக்காரர்களை அதிகம் பார்க்க இயலாது. சகோதரத்துவம் நிறைந்தவர் இந்த ராசிக்காரர்கள். தனிமையை நாடி செல்லும் போது தொந்தரவு செய்யக்கூடாது. தன் கருத்தை வெளிப்படையாக கூறுபவராக இருந்தாலும் மற்றவர்கள் செயல்பாடுகளில் தலையிட மாட்டார்கள். இந்த கும்பராசியை சேர்ந்தவர்களை பொறுத்த வரைக்கும் சமத்துவம், சகோதரத்துவம், அனைவரிடத்தும் அன்பு செலுத்துதல், வாழ மற்றவர்களை வாழவிடு, உண்மையை தேடு, ஆராய்ச்சி செய், நிம்மதியாக யோசி இவை இவர்களுடைய கொள்கையாக இருக்கும். எதற்கும் தீவிரமாக சண்டையிட மாட்டார்கள். ஆனால் புரட்சி குறித்து நிறைய பேசுவார்கள். வன்முறை மாற்றம் இவர்களுக்கு மிகவும் பிடித்தமானது. ஆனால் இவர்கள் வன்முறையில் இறங்க மாட்டார்கள். இவர்களுடைய பதில் நாம் எதிர்பாராத ஒன்றாக இருக்கும். தாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ள விட மாட்டார்கள். இந்த கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மற்றவர்களை எளிதில் நம்ப மாட்டார்கள். அவர் குறித்த ஆராய்ந்த பின்னரே நம்ப துவங்குவார்கள். பார்க்க கவனக்குறைவானவர் போல தோன்றினாலும் எதையும் உன்னிப்பாக கவனித்தறியும் இயல்புடையவர். நீங்கள் அவரிடம் உறுதியான நட்பை ஏற்படுத்தி இருந்தால் உங்களை பற்றி உங்கள் எதிரிகள் கூறுவதை நம்ப மாட்டார்கள். குளிர்காலத்தில் ஜன்னியாலும் கோடை காலத்தில் வியர்வையாலும் பாதிக்கப்படுவார்கள். கெண்டைக்கால் எலும்புகள் அதிகம் பாதிக்கப்படலாம். இவர்களுக்கு சுத்தமான காற்று, நல்ல உடற்பயிற்சி, அமைதியான தூக்கம் ஆகியவை அதிகமாக தேவை. நரம்பு அழுத்த நோயால் பாதிக்கப்பட்டால் நல்ல தூக்கம் கிடைக்காது. இவர்களது பார்வை மற்றவர்களை மயக்கிவிடும். நினைவாற்றல் நிறைந்தவர்கள் இவர்கள். சிறந்த மன ஆற்றல் கொண்டவர்கள். ரேடார் திரை போன்ற எதையும் சல்லடையிட்டு தேடி கண்டுபிடிப்பார்கள். அதேபோல் இவர்களுடைய சிந்தனை நாளைய பற்றியே இருக்கும். மூட நம்பிக்கையை வெறுப்பார்கள். இவர் ஒரு விஞ்ஞானி போன்றவர். உலகம் மாறுவதை குறித்து ஆராய்பவர்கள். தனது வார்த்தையை காப்பாற்றுபவர். அதேபோல் மற்றவர்களிடம் இருக்க வேண்டும் என்று
நினைப்பார். இவர் எளிதில் பொய் பேச மாட்டார். ஆனால் மற்றவரை எளிதில் மாற்றிவிடும் திறமையுடையவர். பாரம்பரியம், மரபு, அதிகாரம் இவரை ஈர்க்காது. இவரை ஒரு இடத்தில் ஒரு எண்ணத்தில் நிறுத்துவது என்பது பட்டாம்பூச்சியை ஒரே இடத்தில் இருக்க வைப்பதற்கு சமமாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த கும்பராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இந்த கும்பராசியில் பிறந்த பெண்மணிகள் காதலில் நம்பிக்கையுடையவராக இருந்தாலும் அதிகமாக ஒட்டுதல் இல்லாமையும் உணர்வுகளில் வெளிப்பாடு குறைவாக இருப்பதும் இவர்களுக்கு பெரிதாக காணப்படும். உலக விஷயங்களில் இவருக்குள்ள ஆர்வத்தை புரிந்து கொண்டோமே என்றால் இவருடன் நல்ல மகிழ்ச்சியான உறவை தொடர முடியும். இவர் எல்லோருக்கும் உரியவர், ஆனால் யாருக்கும் இல்லை என்ற தன்மை உடையவர் ஆவர். பணம் இவருக்கு பெரிதல்ல, ஆனால் நீங்கள் உங்களுடைய அறிவு திறமைக்காக சமுதாயத்தில் மதிக்கப்படுகிறீர்கள் என்பதை பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள். தனது சுதந்திரத்தை மதித்து தன்னை விரும்புவரோடு நல்ல உறவு வைத்திருப்பார். அதே சமயம் உங்களுடைய தனித்துவத்திற்கும் நல்ல மதிப்பளிப்பார். ஒரு இடத்தில் மட்டுமே தன்னை கட்டி போடுவதில் விருப்பமில்லாதவர். ஆராய்ச்சி செய்வதற்கும் சோதனை செய்வதற்கும் மனித குலத்திற்காக நேரத்தை செலவிடும் அவருக்கு சுதந்திரம் மிகவும் அவசியம். அதேபோல் அரசியல், ஆராய்ச்சி மற்றும் கலைத்துறைகளில் இருந்தால் அவர் நமக்கு பேருதவியாக இருப்பார். சமூகத்தில் எல்லா தட்டு மக்களோடும் மிகச்சிறந்த முறையில் உறவை ஏற்படுத்திக் கொள்வதில் இயல்பான திறமை உடையவராவார். இந்த கும்பராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பொதுவாக யாரையும் சந்தேகப்பட மாட்டார். நீங்கள் நம்பிக்கை துரோகம் செய்தால் மனம் உடைந்து போவார். தன் முதல் காதல் அனுபவத்தை வாழ்நாள் முழுக்க மனதில் வைத்திருப்பார். திருமணத்திற்கு இந்திய நேர்மைக்கு புறமான தகாத உறவுகள் இவரிடம் இருக்காது. எனினும் இவர்கள் விவாகரத்து செய்வது மிக நிகழும் ஒன்றாகும். நன்மை முழுமையாக ஆராய்ந்து விடுவார்கள். ஆனால் நாம் அவர்களை பற்றி எதுவும் அறிந்து கொள்ள அனுமதி கிடையாது. அவர்களுடைய தோற்றம் நமக்கு புதிராக இருக்கும். இவருடைய உடையணியும் முறை நமக்கு ஆச்சரியத்திற்குள்ளாகும். மரபுகளுக்கு எதிரான உடை நடவடிக்கை இருக்கும். பொதுவாக அதிகம் பேசாதவர் போல தோன்றினாலும் சில நேரங்களில் இவர் இப்படி பேசினார் என்று என்ன தோன்றும் வகையில் பேசுவார். இவரை மட்டும் மட்டம் தட்டி பேசாதீர்கள். இது இவரை நீங்கள் அணுக முடியாதபடி செய்துவிடும். இந்த கும்பராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரை இவர்களுடைய ராசி எதிர்காலத்திற்குரியது. ஆரம்பத்தில் தாய் ஸ்தானத்தை கண்டு அஞ்சுவார்கள். ஏனெனில் அது தன்னை கட்டு போட்டிவிடும் என்று அச்சம்தான் காரணம். தனிமையாக இருப்பது இவர்களுக்கு பிடித்தமானது. மனித நேயம், சகோதரத்துவம் ஆகியவற்றை குழந்தைகள் இத்தாயிடமிருந்து கற்றுக்கொள்வார்கள். தனது வெளிப்படையான விருப்பு வெறுப்பற்ற கருத்துக்களால் தன் குழந்தைகளுடைய நம்பிக்கையை பெறுவார்கள். எளிதில் குழந்தைகளுடைய அழுகையை புண்ணையாக மாற்றும் தன்மை இவர்களிடம் ஒன்று. பாசத்தால் குழந்தைகளுடைய திருமணத்திற்கு அவசரப்பட மாட்டார்கள். எந்த செயலையும் வித்தியாசமாக செய்து பார்க்க ஆராய்ச்சி மனப்பான்மை உடையவர். காதலை அதிகப்படியான உணர்வுகளோடு பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். அதிகமான நெருக்கத்தையும் விரும்ப மாட்டார்கள். தன் வழியில் சுதந்திரமாக இருக்க விரும்புவார்கள். பொறாமை, தன் சொல்படிதான் கேட்க வேண்டும் என்ற எண்ணம், நடுநிலை தவறுதல், இந்த மூன்றில் ஏதாவது ஒன்று இவரை நம்மிடம் இருந்து பிரித்துவிட போதுமானது. சிறந்த உணர்வு கொண்டவர். அவருடைய கருத்துக்கள் தற்போது முக்கியமானவையாக தோன்றாது, ஆனால் அதன் மதிப்பு எதிர்காலத்தில் புரியும் என்பதை கிரகநிலைகள் தள்ள தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்காக அதிகம் உழைப்பார்கள், ஆனால் தனக்கென அவ்விதம் செய்ய மாட்டார்கள்.